Hi students, very good morning to all. Today we are going to discuss about absorption and assimilation of proteins, carbohydrate and fat. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு இது எப்படி உட்கிரத்தல் நடக்குது மற்றும் தன்மயமாதல்னு சொல்லக்கூடிய எப்படி நடக்குது, அதாவது அப்சார்ப்ஷன் அண்ட் அசிமுலேஷன் எப்படி நடக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். We know very well as a result of digestion, all the macromolecules of food are converted into their corresponding monomeric units, like carbohydrates broken down into the monosaccharide like glucose, fructose and galactose, and protein it is broken down into the amino acid, and lipids broken down into the fatty acid and glycerol. Absorption of simple substance, because we know very well the complex food material it is converted into the simple food substance. Absorption of simple substance takes place in jejunum and ileum of the small intestine. Undigested food passed down into the large intestine. See, absorption is a process by which the end product of digestion. Product of digestion. One is amino acid. Next one monosaccharide. We know very well the protein cannot store in the body. So the end product of digestion is amino acid. The protein broken down into the amino acid, carbohydrate broken down into the monosaccharide, and nitrogen bases. Third one nitrogen bases. Fourth one fatty acid. Next one glycerol. Next one water, and finally electrolyte. End product of digestion is amino acid, monosaccharide, nitrogen bases, fatty acid, glycerol, water and electrolyte. See, absorption is a process which is the end product of digestion. ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்துக்கூடிய கார்போஹைட்ரேட் உங்களுக்கு என்னவோ broken down ஆகுது அப்படின்னா மோனோசாக்கரைடு broken down ஆகுது. அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்லணும், end product of digestion சொல்லக்கூடியது. ஓகே, அது நம்ம என்ன பண்ணணும், அப்சார்ப் பண்ணுது. ஸோ அப்சார்ப்ஷன் இஸ் a process by which the end product of digestion passes through the intestinal mucosa into the blood and lymph அப்படின்ற நம்ம சொல்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா நம்முடைய செரிமானத்தோட முடிவில் தோன்றக்கூடிய அந்த இறுதி பொருட்கள், விளைபொருட்கள்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா அந்த குடலோட அந்த கோழைப்பகுதி, அதான் என்ன சொல்கிறாங்க, இன்டெஸ்டினல் மியூக்கோஸ்னு சொல்லக்கூடியது. குடலோட அந்த கோழைப்பகுதி வழியாக எங்கே போத கொடுத்துருக்காங்க, ரத்தம் மற்றும் நம்முடைய லிம்புக்குள்ளே போட கொடுத்துருக்காங்க. சரியா, அதுக்குள்ளே போகக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபைன் வாட் இஸ் அப்சார்ப்ஷன் அப்படின்னா, அப்சார்ப்ஷன் இஸ் எ ப்ராசஸ் த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் டைஜஷன். அது கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரோட்டீனாக இருக்கலாம், இல்லை ஃபேட்டாக இருக்கலாம். இப்போ கார்போஹைட்ரேட் என்னமா broken down ஆகுதுன்னா மோனோசாக்கரைடு broken down ஆகுது. ப்ரோட்டீன் என்னமா broken down ஆகுதுன்னா அமினோ ஆசிட் broken down ஆகுது. ஃபேட் என்னமா broken down, ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிளிசரால் broken down ஆகுது. ஓகேங்களா, இதெல்லாம் எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் டைஜஷன் சொல்லக்கூடியது. சரியா, அப்போ அது பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஆன பிறகு அது எது வழியாக போகுது அப்படின்னா இன்டெஸ்டினல் மியூக்கோசான்னு சொல்லக்கூடிய அந்த குடலோட அந்த கோழைப்பகுதியை சொல்லுவாங்க. அது வழியாக நம்முடைய பிளட்டுக்குள்ளேயும் லிம்புக்குள்ளேயும் போகிறதா கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வில்லை இந்த லியூன் ஆஃப் த இலியம், அது உங்களுக்கு தெரியும், அது முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். இந்த வில்லை இந்த லியூன் ஆஃப் இலியம் ஆர் த அப்சார்பிங் யூனிட், ஒன் வருஷம் கேட்பாங்க. இந்த வில்லை இந்த லியூன் ஆஃப் த இலியம் ஆர் த அப்சார்பிங் யூனிட் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னா அந்த சிறுகுடலின் உட்பகுதியில் உள்ள அந்த உட்கிரிக்கும் அலகுகளான குடல் உறிஞ்சிகளின் நடுவில் பார்த்தீங்க அப்படின்ட்டு லாக்டீல் எனும் நிணநீர் நுண்குழலும் அதனை சுற்றி நுண்ணிய இரத்த நுண்வாள வளையம் இருக்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா ஓகேவா. ஸோ இது உனக்கு பார்த்தோம்னா பிளட் வெசல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்னென்னா லாக்டீல் டக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் மெயினாக இந்த வில்லைன்னு சொல்லக்கூடியது, அதாவது வில்லைன்னா தமிழ் சொன்னால் குடல் உறிஞ்சின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம அப்சார்ப் பண்ண அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சி உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடியது இந்த வில்லை இந்த லியூமின் ஆஃப் த இலியம் சொல்லக்கூடியது. வில்லை இந்த லியூமின் ஆஃப் த இலியம் சொல்லக்கூடியது. இலியம் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வில்லை இந்த லியூமின் ஆஃப் த இலியம் அவர் என்ன சொல்லுங்க, அதை உறிஞ்சி உள்ளுக்குள்ள எடுத்துகிட்டு போகக்கூடியது அப்சார்பிங் யூனிட் கொடுத்துட்டாங்க. இட் கன்சிஸ்டிங் ஆஃப் த லாக்டீல் டக்ட் கொடுத்துருக்காங்க. இட் கன்சிஸ்ட் பண்ண லாக்டீல் டக்ட், அது எங்கன்னா மிடில் இருக்கும். அப்போ லாக்டீல் டக்ட் எங்கே பாருக்கு உனக்கு மிடில் இருக்குது. சரியா, அதேமாதிரி அந்த மிடில் இருக்கக்கூடிய லாக்டீல் டக்ட் நீங்கள் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய என்ன இருக்குது, பிளட் வெசல்ஸ் இருக்கும். ஓகே,
ஃபைன் நெட்வொர்க் ஆஃப் என்னது பிளட் கேப்லரிஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சென்ட்ரலில் லாக்டியல் டக்ட் இருக்குது, அதை சுற்றி நீங்கள் என்ன இருக்குது நிறைய வந்து பிளட் கேப்லரிஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ த ப்ராசஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன், the process of another absorption involve the active, passive and facilitated transport அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அப்சார்ப்ஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் சொல்லக்கூடிய 3 விதமாக நடக்குது. ஒன்று ஆக்டிவ் ப்ராசஸ் மூலிமா, பேசிவ் ப்ராசஸ் மூலிமா, அல்லது ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் மூலிமா வந்து நடக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த உட்கிரீத்தல்னு சொல்லக்கூடிய அதாவது வந்து அப்சார்ப்ஷன் சொல்லக்கூடியது, அதில் செயல்மிகு கடத்தல், இயல்பு கடத்தல் மற்றும் அந்த பொருட்கள் வழி கடத்தல் கொடுத்துருக்காங்க. ஆகிய 3 முறைகள் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? செயல் வழி கடத்தல், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், நெக்ஸ்ட் கொடுத்தாங்க பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல்பு கடத்தல்னு சொல்லக்கூடியது. அப்புறம் வந்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட், செயல்மிகு கடத்தல்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ இதெல்லாம் சரி பொருட்கள் வழி கடத்தல்னு சொல்லக்கூடியது ஆகிய முறைகள் வந்து இதில் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீதா த ப்ராசஸ் ஆஃப் அப்சார்பிங் இன்வால்வ் ஆக்டிவ், பேசிவ் அண்ட் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன் த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதில் மெயினாக என்ன ஆஸ்மாசிஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியணும். ஆஸ்மாசிஸ் தெரியும் உங்களுக்கு. ஆஸ்மாசிஸ் சொல்லக்கூடியது த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் த தெரியும் உங்களுக்கு இங்கேருந்து எங்கே போகும் உங்களுக்கு ஃப்ரம் த ஹையர் டு லோயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் த ஹையர் டு வந்து லோயர் வாட்டர் பொட்டன்ஷியல் த்ரூ த செமிபெர்மிபிள் மெம்பரேன், தட் இஸ் கால்ட் ஆஸ்மாசிஸ். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ஹையர் டு லோயர், அதாவது ஹையர்லேருந்து என்ன நமக்கு லோயருக்கு வந்து போகணும். லோயர் வாட்டர் பொட்டன்ஷியல் த்ரூ த எது வழியாக போகும் அப்படின்ட்டு செமிபெர்மிபிள் மெம்பர். செமிபெர்மிபிள் மெம்பர் சொல்லக்கூடியது செல் மெம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் என்னது ஆஸ்மாசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு அப்சார்ப்ஷன் சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ் 3 விதமாக நடக்குது. ஒன்று ஆக்டிவ் ப்ராசஸ் மூலிமா, பேசிவ் ப்ராசஸ் மூலிமா, என்னது ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் மூலிமா நடக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா வந்து சிம்பிள் டிஃப்யூஷன் சொல்லக்கூடியது, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு the small amount of glucose, amino acid and electrolytes like chlorides ions okay are generally absorbed by the simple diffusion கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? small amount of glucose, amino acid and electrolytes like என்ன கொடுத்துருங்க chloride ions கொடுத்துருங்கப்பா are generally absorbed by another simple diffusion. ஓகே, சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமே இது வந்து அப்சர்வ் ஆகிறத வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி சிம்பிள் டிஃப்யூஷன் உனக்கு என்னன்னு தெரியும். வாட் இஸ் சிம்பிள் டிஃப்யூஷன்? அப்போ சிம்பிள் டிஃப்யூஷன் சொல்லக்கூடியது சிங் what is simple diffusion? Simple diffusion சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா வந்து substance move from region of substance move from region of the higher to lower concentration, lower concentration. What is simple diffusion அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது சப்ஸ்டன்ஸ் மூவ் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் த ஹையர் டு another லோயர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடியது சிம்பிள் டிஃப்யூஷன் மூலிமா வந்து மூவ் ஆக கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் எங்கேருந்து எங்கே அப்படின்னா ஃப்ரம் த ஹையர் டு another லோயர் கான்சன்ட்ரேஷன். ஓகே, அதிகமான இடத்துல என்னது அந்த குறைவான இடத்துக்கு வந்து மூவ் ஆகி போகிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இது அந்த சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய எந்த ப்ராசஸ் மூலிமா சிம்பிள் டிஃப்யூஷன் மூலிமா. சரியா? ஸோ அதில் மெயினாக எதெல்லாம் உனக்கு அந்த மாதிரி வந்து மூவ் ஆகுது, எதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த சிம்பிள் டிஃப்யூஷன் மூலிமா ரொம்ப முக்கியமானது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ், மோனோசாக்ரைட்ஸ், ஓகேங்களா, அண்ட் அமினோ ஆசிட்ஸ். இது எல்லாமே ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ், மோனோசாக்ரைட் அண்ட் என்னது அமினோ ஆசிட்ஸ், இது எல்லாமே வந்து உனக்கு மூவ் ஆகிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து எனர்ஜி வந்து யூஸ் ஆகாது. இதில் என்ன எனர்ஜி வித்தவுட் யூஸிங் த எனர்ஜி வந்து யூஸ் ஆகாது. ஓகே, சிம்பிள் டிஃப்யூஷன் மீன்ஸ் the substance move from the region of the higher to lower concentration அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து எந்த வகையான சப்ஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னாட்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லக்கூடியது மோனோசாக்ரைட் அண்ட் என்னது அமினோ ஆசிட்ஸ், அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ், அமினோ ஆசிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் அது என்னது chloride ions are generally absorbed by the simple diffusion. ஓகேவா? and see the next one. The passage of this substance into the blood depend upon the concentration gradient. The passage of this substance into the blood depend upon எது பேஸ் பண்ணியிருக்கணும், கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் பேஸ் பண்ணி இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ அது தெளிவாக பார்த்துக்கோ. அதாவது என்ன அப்படின்னா வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன பொருட்கள்லாம் வந்து போகுது அப்படின்னா வந்து குளுக்கோஸு, ஓகேவா, அமினோமென் சொல்லக்கூடியது,
அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹைட்ரோலைசேஷன் சொல்லக்கூடியது, அது பேர் என்ன சொல்லுவாங்க, குளோரைட் அயான்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பொதுவாக எந்த ப்ராசஸ்னா சிம்பிள் டிஃபியூஷன். ஓகே, எளிய விரவல் மூலம்னு சொல்லுவாங்க. இது மூலிமா அப்சார்ப்ஷன் நடக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணோன்ட்டு அந்த ரத்தத்தை நோக்கிய இந்த பொருட்களோட அந்த பேச்சுன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் எது நோக்கி போனோன்ட்டு ரத்தத்தை நோக்கி போகுது, அது பிளட்டை நோக்கி வந்து போகுது. சரியா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது எதனுடைய அடிப்படையில் வந்து அது இருக்குது அப்படின்னா வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அதனுடைய அடர்த்தி. ஓகேவா? அதனுடைய வேறுபாட்டு அடிப்படையில் தான் இது வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருப்பாங்க, கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஓகேங்களா? கொடுத்துருவாங்களா? டிபெண்ட் அப்போ தான் கான்சன்ட்ரேஷன் இது கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த பேசேஜ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எங்கடா போகுது, இந்த பிளட்டுக்கு வந்து போகுது. எது பேஸ் பண்ணி, டிபெண்ட் அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. However, some of the substances like fructose are absorbed with the help of the carrier ions like sodium. ஓகேங்களா? ஸோ திஸ் மெக்கானிசம் இஸ் கால்டு ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி உனக்கு ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். வாட் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்? வாட் இஸ் ஆனது ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன? அது ஃபெசிலிட்டேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா வந்து சம்திங் இஸ் கோயிங் டு ஹெல்ப், யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுறது. something is going to help, facilitated transport or facilitated diffusion சொல்லக்கூடியது. சரியா? அது என்ன, இங்கே வந்து the substance move from the region of the higher to lower concentration கொடுத்துருக்காங்க. ஓகே, அதிகமாக எடுத்து குறைவான இடத்துக்கு வந்து போடுது. the substance move from the region of the higher to lower concentration through the என்னது carrier ions or carrier protein. through the carrier protein சொல்லக்கூடியது carrier ions கொடுத்தாங்க. carrier protein தான் நம்ம வந்து கேரியர் அயான்ஸ் நம்ம சொல்கிறோம், அது அயான் சேனல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். கேரியர் ப்ரோட்டீன் அது கேரியர் அயான்ஸ் அது அயான் சேனல்ஸ்னு கொடுத்துருப்போம். சரியா? ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்சிங் ப்ரோட்டீன் நம்ம சொல்லணும். என்ட்ரன்சிங் ப்ரோட்டீன் அது இன்டெகிரேட்டட் ப்ரோட்டீன் நம்ம சொல்லும். என்ட்ரன்சிங் ப்ரோட்டீன் அது என்னது, இன்டெகிரேட்டட் ப்ரோட்டீன் சொல்கிறாங்க. சரியா? அதை மாதிரி சொல்ல இந்த செல் மெம்பரேன் ப்ரோட்டீன் சொல்லக்கூடியது. ஓகேவா? செல் மெம்பரேன் ப்ரோட்டீன் சொல்லக்கூடியது அந்த ப்ரோட்டீன் செல் மெம்பரேன் ப்ரோட்டீன் அந்த சேனல்ஸ் வழியாக தான் இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, இது இங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் யூசிங் த எனர்ஜி, without utilizing the energy யூஸ் பண்ணாமல் இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஃப்ரம் த எங்கேருந்து ஹையர் டு என்னது லோயர் கான்சன்ட்ரேஷன். ஓகே, வித் ஹெல்ப் ஆஃப் த்ரூ த எது மூலம் கேரியர் ப்ரோட்டீன் அது கேரியர் அயான்ஸ் அது அயானிக் சேனல்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்சிங் ப்ரோட்டீன் அது அந்த இன்டெகிரேட்டட் ப்ரோட்டீன்ஸ் வழியாக, ஓகேவா, அந்த செல் மெம்பர் ப்ரோட்டீன் அந்த சேனல்ஸ் வழியாக தான் இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் இங்கே என்னது எனர்ஜி யூஸ் ஆகலை, வித்தவுட் யூட்டிலைசிங் என்னது எனர்ஜி. ஸோ அதனால் அந்த பேர் கொடுத்தாங்க ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் சப்ஸ்டன்ஸ் லைக் ஃப்ரக்டோஸ் அப்சார்ப்டு ஓகே வித் ஹெல்ப் ஆஃப் த கேரியர் அயான்ஸ் கொடுத்துருக்காங்களா. எது மூலிமா யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லல, கேரியர் அயான்ஸ். ஓகே, கேரியர் ப்ரோட்டீன் அயானிக் சேனல்ஸ் அதுதான் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. கேரியர் அயான்ஸ் அதில் முக்கியமாக லைக் சோடியம் வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் மெக்கானிசம் இஸ் கால்டு ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன். Next one, nutrients like amino acid, glucose, electrolytes like sodium are absorbed into the another blood again as a concentration gradient by the active transport. ஓகேங்களா? இதில் முக்கியமாக பார்த்துக்கப்பா நியூட்ரியன்ஸ் லைக் அது தமிழ் சொல்லக்கூடிய உணவுட்டு பொருட்கள்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலம், குளுக்கோஸு, ஓகேவா, தென் அதுக்கப்புறம் என்னது எலக்ட்ரோலைட் சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அது வந்து சோடியம் அயனிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அடர்த்தி வேறுபாடு அதாவது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் சொல்கிறாங்களப்பா. ஸோ அது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுனால கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் கொடுத்துருப்பாங்க. அடர்த்தி வேறுபாடுன்னு சொல்லக்கூடியது அந்த அடர்த்தி வேறுபாட்டுனால சரியா எந்த ப்ராசஸ் மூலிமா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அதாவது என்னது செயல்மிகு கடத்தல்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடர்த்தி வேறுபாட்டுனால அந்த செயல்மிகு கடத்தல்னு சொல்லக்கூடிய அந்த என்னது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, அது மூலிமா வந்து என்னது டிரான்ஸ்போர்ட் ஆகிறவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதான் இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடியது. நியூட்ரியன்ஸ் லைக் அமினோ ஆசிட், குளுக்கோஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் சோடியம் ஆர் அப்சார்ப்ட் இன்டு த பிளட் again as a concentration gradient by the active transport. Next, the insoluble substance like fatty acid. Insoluble another substance like fatty acid, glycerol and fat soluble vitamins. And fat soluble vitamins like A, D, E, K. இதனாலும் என்னது fat soluble vitamins கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ் சொல்லக்கூடியது. The insoluble substance சொல்லக்கூடியது insoluble substance அதாவது கரையும் தன்மையற்ற பொருட்கள்னு சொல்லக்கூடியது அது insoluble substance சொல்லக்கூடியது. அது எதெல்லாம் fatty acid, glycerol அண்ட் என்னது ஃபேட் soluble விட்டமின்ஸ் சொல்லக்கூடியது. ஓகே, ஃபேட் soluble விட்டமின்ஸ் என்னது கொழுப்பில் கரையக்கூடியது. ஓகேவா? ஸோ அது என்னது ADEKன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அது வந்து கொழுப்பு அமிலங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. கிளிசரால் அப்புறம் கொழுப்பில் கரையக்கூடிய அந்த வைட்டமின்கள் ADEKன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஆர் ஃபர்ஸ்ட் இன்கார்பரேட் இன்டு த ஸ்மால் ஸ்பெரிக்கல் வாட்டர் soluble droplet is called mycelium கொடுத்துருக்காங்க.
ஓகேங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா, இது எல்லாமே வந்து அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சின்னதாக அந்த நீரில் கரையும் மைசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்குமிழிகளாக மாற்றப்பட்டதாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லார்ஜர் பேட்டர்ன்னு சொல்லக்கூடிய ஸ்மாலராக வந்து மாறுது. ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதனால் வந்து அப்சார்வ் ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் மியூக்கஸ் மூலிமா வந்து அப்சார்ப்ஷன் வந்து நடக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ the insoluble substance like fatty acid இருக்கலாம், கரையும் தன்மையற்ற அந்த சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய பொருட்கள் சொல்லக்கூடியது ஃபேட்டி ஆசிட், கிளிசரால், ஃபேட் soluble vitamins are first incorporated into the another small spherical water soluble droplet கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் incorporated into the another small spherical water soluble droplet கொடுத்துருக்காங்க. நீரில் கரைக்கூடியது. ஓகே, மெயினாக வந்து நீரில் கரைக்கூடிய மைசிலஸ், நீரில் கரைக்கூடிய என்னது மைசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்குமிழாக வந்து மாற்றப்பட்டதாக கொடுத்துருக்காங்க. சரியா, ஸ்மால் ஸ்பெரிக்கல் வாட்டர் ட்ராப்லெட்டாக வந்து மாறுது. ஓகே, ட்ராப்லெட் தெரியும் குமிழாக வந்து இருக்கக்கூடியது சின்ன சின்ன வந்து மாறும் உனக்கு. சரியா, ஸோ அது பேர் என்ன சொல்லியிருக்காங்க, மைசிலஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அதுக்கப்புறம் தான் அது என்னவா மாறுது அப்படின்னா வந்து ஆர் அப்சார்ப்டு இன்டு த இண்டஸ்ட்ரியல் மியூக்கோசா, அது வந்து அப்சார்ப் பண்ணுது. ஸோ வேர் தே ஆர் ரீசிந்தசைஸ்டு இன்டு த ப்ரோட்டீன் கோட்டட் குளோபல்ஸ் இஸ் கால்ட் என்னது கைலோமைக்ரான். ஓகே, அதை சுற்றி இருக்கக்கூடியது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த எது பண்ணுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுது, இதுப்பா அப்சர்வ் இன்டு த இண்டஸ்ட்ரியல் மியூக்கோசா. ஓகேங்களா. ஸோ அந்த சிறுகுடல் கோலை சவினால் வந்து உறிஞ்சப்பட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து அதுக்குண்டான ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆதாங்க, அது புரத உரைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ புரத உரையால் சொல்லப்பட்ட கொழுப்பு துகள்களாக மாற்றப்படுகிறது. அதை கைலோ மைக்ரான் சொல்லக்கூடியது. வேறு யார் ரீசிந்தசைஸ்டு இன்டு என்னது ப்ரோட்டீன் கோட்டட் குளோபல்ஸாக வந்து மாறுது. ஸோ தட் இஸ் கால்ட் என்னது கைலோ மைக்ரான் விச் ஆர் தென் டிரான்ஸ்போர்ட்டட் இன்டு என்னது லாக்டியல் within the intestinal villi கொடுத்துருக்காங்க. அண்ட் eventually empty into the lymphatic tract கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பின்னோம். அதாவது என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஃபேட்டு மட்டும் லாக்டியல் ட்ராக்ட் மூலிமா அப்சார்ப்ஷன் நடக்கும், மற்றது எல்லாமே வந்து பிளட் மூலிமா வந்து அப்சார்ப்ஷன் வந்து நடக்கும் உனக்கு. ஓகேங்களா, தெளிவாக தெரிஞ்சுக்கும். கொழுப்பு மட்டும் எது எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா வந்து அந்த லாக்டியல் ட்ராக்ட் வந்து எடுத்துகிட்டு போகும், மற்ற சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் மூலிமா வந்து மூவ் ஆகும். ஓகே, பிளட் தான் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடியது. ஓகே, ஸோ வாட் இஸ் மைசிலஸ் அண்ட் வாட் இஸ் கைலோமைக்ரான் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோம். அண்ட் லாஸ்ட் ஒன், the lymphatic duct. The lymphatic duct ultimately release the absorbed substance into the blood. Lymphatic duct ultimately release the absorbed substance into the blood. Blood stream வந்து கொடுத்துருக்காங்க. While the fatty acid are absorbed by the lymph duct, other materials are absorbed either actively or passively by the capillaries of the blood கொடுத்துருக்காங்க. அதான் முன்னாடி நான் சொல்லிட்டேன், ஃபேட் மட்டும் எது எடுத்துகிட்டு போனோம்ட்டு லாக்டியல் டக்ட்னு சொல்லக்கூடிய லிம்ப் டக்ட் வந்து எடுத்துகிட்டு போகும், மற்ற சப்ஸ்டன்ஸ் எல்லாமே அது ஆக்டிவாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஆக்டிவ்லி அது பேசிவ்லி நேரடியாக இல்லை மறைமுகமாக வந்து பார்த்தோம்னா எது எடுத்துகிட்டு போனோம்ட்டு நம்ம பிளட் மூலியமாக வந்து போகும். லைக் அது பிளட்டுக்கு போகும், அது எது வழியான கேப்லரிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, கேப்லரிஸ் ஆஃப் விலை மூலியமாக வந்து அது வந்து போகும் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அதாவது இந்த கொழுப்பு அம்பளைகள்னு சொல்லக்கூடியது தமிழ் சொன்னால் லிம்டெக்னு சொல்லி நினைவுன்னு சொல்லுவாங்க, அது மூலிமா வந்து போகிறதும் பிற பொருட்கள்னு சொல்லக்கூடியது அது குடலில் உள்ள ரத்த நுண்ணாளத்தால் வந்து அந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அல்லது என்னது பேசிவ் டிரான்ஸ்போர்ட் மூலிமா என்னது அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது வந்து பார்த்துக்கோ. லாஸ்டாக வாட்டர் soluble விட்டமின்ஸ் சொல்லக்கூடியது, வாட்டர் soluble விட்டமின்ஸ் ஆர் அப்சார்ப்ட் பை த சிம்பிள் டிஃபியூஷன் ஆர் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இது ஒன் மார்க்ஸ் கேட்கலாம். வாட்டர் soluble விட்டமின்ஸ், வாட்டர் soluble அதாவது ஃபேட் soluble விட்டமின்ஸ் ADEK. வாட்டர் soluble விட்டமின்ஸ் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்துட்டு என்ன இருக்குது நமக்கு வாட்டர் soluble விட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் B and B complex and C. B complex சொல்லுறது வாட்டர் soluble, அதாவது கொழுப்பில் இருக்கக்கூடிய வைட்டமின் எல்லாமே ஆர் அப்சார்ப்டு பை எந்த ப்ராசஸ் மூலிமா அப்படின்னா வந்து சிம்பிள் டிஃபியூஷன் ஆர் என்னது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலிமா வந்து அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் டிபெண்ட் அப்போ அந்த ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட், அது உங்களுக்கு தெரியும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் டிபெண்ட் அப்போ அந்த ஆஸ்மாட்டிக் என்னது கிரேடியன்ட், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் டிபெண்ட் அப்போ தான் என்னது ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது எது பேஸ் பண்ணி அது வந்து உனக்கு அந்த அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னா வந்துட்டு எது பேஸ் பண்ணி ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட் பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா, அது டிபெண்ட் பண்ணி தான் வந்து அந்த வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ லாஸ்ட்டாக வந்து பாரு, அப்சார்ப்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் த alimentary canal takes place in mouth, stomach, small intestine and large intestine. Absorption of the substance okay in the alimentary canal takes place in the mouth, stomach, small intestine and large intestine கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்சார்ப்ஷன் மட்டும் என்ன சொல்லிட்டேன், அந்த உணவு வந்து உள்ளே எடுத்துக்கிறது உட்கிருக்கிறதுன்னு சொல்லக்கூடியது. ஓகே, உட்கிருத்தல் சொல்லக்கூடியது. சரி, உள்ளே எடுத்துக்கூடிய உணவு வந்து பார்த்தா அப்படின்னா டைஜஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணுறோம் நம்ம. சரியா, அதாவது
டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் சொல்லக்கூடியது. ஓகே, அதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். நம்ம அந்த உணவு உட்கரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய வாய்க்குழி, நம்முடைய இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் ஆகிய அந்த பகுதியில் நடைபெற்றாலும் பெருமளவு உட்கரித்தல் நடைபெறக்கூடிய இடம்னு சொல்லக்கூடியது சிறுகுடல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அது தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க. அப்சார்ப்ஷன் சப்ஸ்டன்ஸ், ஓகேவா, அப்சார்ப்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இந்த அலிமெண்ட்ரி கனால் டேக்ஸ் பிளேஸ் எங்கே நடக்குது? மவுத் வழியாக, ஸ்டொமக் வழியாக, ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் நடந்தாலுமே மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் சொல்லக்கூடியது ஓகே எங்கே நடக்குது அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். ஒரு வருஷம் அடிக்கடி கேட்கக்கூடியது. மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகேவா. அடுத்து அப்சார்ப்ஷன் ஆஃப் த சிம்பிள் சுகர், ஆல்கஹால், மெடிசன் அது வந்து எங்கன்னா ஸ்டொமக்கில் நடக்குது. இது எல்லாமே ஒரு வருஷம் கேட்பேன். அதாவது மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் பெரும்பகுதியான அப்சார்ப்ஷன் உட்கிரத்தல்னு சொல்லக்கூடியது எங்கே நடக்குதுன்னா வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து நடக்குது, சிறுகுடல் பகுதியில் வந்து நடக்குது. அதுமாதிரி அப்சார்ப்ஷன் ஆஃப் த சிம்பிள் சுகர், ஆல்கஹால், மெடிசன் அதெல்லாம் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டொமக்கில் நடக்குது. அதுமாதிரி certain drugs are absorbed by the blood capillaries in the lower side of the tongue and mucosa of the mouth. இதுவும் வந்து பார்த்துக்குவாங்க. இதை தனித்தனியாக நீங்கள் எழுதிக்கலாம். சரியா. then அதுக்கப்புறம் large intestine is also involved in the absorption of more amount of water, vitamins and some minerals and certain drugs. ஓகே, அப்போ வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோ. மேக்ஸிமம் அப்சர்ப்ஷன் எங்கே நடக்குது? ஸ்மால் இன்டெஸ்டைன் நடக்குது. அதேமாதிரி சிம்பிள் சுகர், ஆல்கஹால், மெடிசன் இதெல்லாமே எங்கேப்பா அப்படின்னா வந்துட்டு எங்கே ஸ்டொமக்கில் வந்து நடக்குது. அங்கே வந்து அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. சர்டன் ட்ரக்ஸ் ஆர் அப்சார்ப்ட் பை பிளட் கேபிலரிஸ் இந்த லோயர் சைட் ஆஃப் த டங்க் அண்ட் மியூகோஸ் ஆஃப் த மவுத் வந்து கொடுத்துட்டான். லார்ஜ் இன்டெஸ்டைன் அதில் வந்து இன்வால்வ் ஆகுது அந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸில். சரியா. அதில் என்ன மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதை அப்சர்வ் பண்ணுது, விட்டமின்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது. அதேமாதிரி சம் மினரல்ஸ் அண்ட் சர்டன் ட்ரக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது. இது இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடியது. சரியா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இதை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஓகேவா. அதாவது ஸ்டொமக் ஒவ்வொரு இதை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்சார்ப்ஷன் நடக்குது, மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் அங்கே நடக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா வந்துட்டு மவுத்தில் அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்குது. சரியா. டங்கில் அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. அப்போ இது எல்லா ஃபுட் ப்ராடக்ட்டும் வந்து நம்ம என்னென்னா சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியாச்சு. சரியா. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்சர்வ் பண்ண ஃபுட்டுன்னு சொல்லக்கூடியது எங்கே போகணும், நம்மளுடைய செல்லுக்குள்ளே வந்து போகும்போது அது என்னவா மாறணும், எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகணும். ஓகேவா. ஸோ அதுக்கு பேர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸு ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ த பிளட் அண்ட் லிம்பு. எங்கே போகுது? லிவருக்கு போகுது. டு த லிவர் த்ரூ த எது வழியாக போகுது? ஹெப்பாட்டிக் போர்ட்டல் மூலிமா வந்து போகுது. அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ த பிளட் அண்ட் லிம்பு வழி எங்கே போகுது? லிவருக்கு வந்து போகுது. த்ரூ த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் வழியா அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ த பிளட் அண்ட் லிம்பு டு த லிவர் த்ரூ த எது மூலிமா? ஹெப்பாட்டிக் சிஸ்டம் ஃப்ரம் த லிவர். ஓகே, அந்த லிவர்லேருந்து ஓகே அந்த போன அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் என்ன அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஆர் டிரான்ஸ்போர்ட் டு த ஆல் அதர் ரீஜன் ஆஃப் த பாடி. அப்போ லிவர்லேருந்து மற்ற பிளட் வழியாக மற்ற எல்லா ரீஜனுக்கு வந்து போகிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லிவர் நியூட்ரியன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் டு ஆல் அதர் ரீஜன் ஆஃப் த பாடி. ஸோ அந்த ரீஜன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கும்? அது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போன எல்லா நியூட்ரியன்ஸ் என்ன பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கும், யூட்டிலைசேஷன் பண்ணிக்கும். ஓகே, ஆல் த பாடி டிஷ்யூ யூட்டிலைசேஷன் அது அப்சார்ப்ட் ஃபுட் மெட்டீரியல். Okay, are absorbed substance for their activities and incorporate into the protoplasm. So this process is called as assimilation. அப்படி மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க உனக்கு. சரியா. ஃபைனலாக வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோப்பா. அதான் அப்சார்ப்ஷன் உட்கிருக்கப்பட்ட அந்த பொருட்கள்னு சொல்லக்கூடிய ரத்தம் மற்றும் நிணநீர் மூலம். ஓகேவா. ரத்தம் மற்றும் நிணநீர் மூலம் எங்கே போகுது? கல்லீரல் போர்ட்டல் மண்டலத்தின் வழியாக எது போய் ரீச் ஆகுது? கல்லீரலில் போய் ரீச் ஆகுது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அதான் இங்கே என்ன கொடுத்துருங்க அப்படின்னா வந்து அப்சார்ப்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடியது அந்த உட்கிருக்கப்பட்ட பொருட்கள்னு சொல்லக்கூடியது அப்சார்ப்ட் சப்ஸ்டன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டர் த்ரூ த ஓகேவா ரத்தம் மற்றும் நிணநீர் மூலம் ஆர் டிரான்ஸ்போர்ட்டர் ஓகே த்ரூ த பிளட் அண்ட் லிம்ப் மூலிமா. ஓகே, எங்கே போகுது உனக்கு? லிவருக்கு வந்து போகுது உனக்கு. அப்சார்ப்ட் சப்ஸ்டன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டர் த்ரூ த பிளட் லிம்ப் மூலிமா எங்கே போகுது? லிவருக்கு வந்து போகுது. அதுவும் எது வழியா அப்படின்னா வந்து கல்லீரல் போர்ட்டல் சிஸ்டம் சொல்லக்கூடியது. ஓகே, அதாவது சரி கல்லீரல் போர்ட்டல் மண்டலம்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஹெப்பாட்டிக் சிஸ்டம் சொல்லக்கூடியது. ஓகே, அது வழியாக வந்து போட வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே? லிவருக்கு வந்து போகுது. சரியா. ஸோ அந்த லிவர்லேருந்து அடுத்தது என்னது? எல்லா ரீஜனும் வந்து போகுது. கல்லீரல்னு சொல்லக்கூடியது அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே நியூட்ரியன் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு உடல் பகுதிகளுக்கு அனுப்பப்படுகிறது. ஃப்ரம் த லிவர் ஆல் த நியூட்ரியன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஆல் அதர் ரீஜன் ஆஃப் த பாடி ஃபார் த யூட்டிலைசேஷன். அந்த பாடி டிஷ்யூ வந்து என்ன பண்ணிக்கும்? அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கும். இப்போ அந்த அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய ஃபர்தர் ஆக்டிவிட்டிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து அதாவது இங்கே வந்து இந்த அப்சார்ப் ஃபுட் மெட்டீரியல் இட் இஸ் கன்வெர்ட் எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகும் உனக்கு. சரியா. அப்போ என்னன்னா வந்துட்டு அந்த உட்கிருக்கப்பட்ட அந்த பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா உடலின் அனைத்து திசுக்களும் பயன்படுத்தி அது என்னவோ மாறும் அப்படின்னா அவற்றை புரோட்டோபிளாச பொருட்களாக மாற்றும் நிகழ்ச்சி. அது என்னவோ மாறுது ஃபைனலாக அண்ட் இன்கார்பரேட் என்றது புரோட்டோபிளாசம் வந்து மாற்றும். சரியா. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு அசிமிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு அசிமிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோ. ஓகேவா. ஸோ
ஸோ இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன். அப்சார்ப்டு ஃபுட் மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட்டட் பை பிளட் அண்ட் லிம்ப். ஸோ பிளட் டிரான்ஸ்போர்ட் அப்சார்ப்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஓகேவா இன்டு த டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் த பாடி செல்ஸு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ட் ஃபுட் மெட்டீரியல் ஓகே இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த எனர்ஜி growth ஓகே அண்ட் ரிப்பேர் ஆஃப் த பாடி டிஷ்யூஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் த அப்சார்ப்ட் ஃபுட் இஸ் கால்டு அசிமிலேஷன். யூட்டிலைசேஷன் ஆஃப் அப்சார்ப்ட் ஃபுட்டு. ஸோ ஏன்னா அந்த பாடி செல்ஸ் டிஷ்யூஸ் சொல்லக்கூடியது அது எல்லாத்தையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும், எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ தட் ப்ராசஸ் கால்டு அசிமிலேஷன் அப்படி நம்ம சொல்கிறோம். சரியா, அதை பார்த்துக்கோ. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அப்சார்ப்ஷன் அண்ட் அசிமிலேஷன் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சரியா. ஸோ அதுக்கப்புறம் பாரு இந்த டயக்ராம். இப்போ மெயினாக பாரு கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் எப்படி வந்து நடக்குது ஓகேங்களா. ஸோ அதில் மெயினாக கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் சொல்லக்கூடியது. ஸோ இது எல்லாமே மேஜர் மேக்ரோ மாலிகுல்ஸ் சொல்கிறோம். நம்ம மேஜர் ஆனது மேக்ரோ மாலிகுல்ஸ் இன் அவர் ஃபுட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா. மேஜர் மேக்ரோ மாலிகுல்ஸ் அவைலபிள் இன் அவர் ஃபுட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது கார்போஹைட்ரேட்டு, லிப்பிட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே. சரியா. ஸோ அதில் ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம் கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடியது. ஸோ கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய மெயின் ஸ்டார்ச் அண்ட் கிளைக்கோஜன். ஸ்டார்ச் ஏன்னா கார்போஹைட்ரேட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊனை வந்து பிரிக்கலாம், மோனோசாக்கரைட், டைசாக்கரைட் அண்ட் பாலிசாக்கரைட் வந்து பிரிக்கலாம். ஸோ அதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ச் அண்ட் கிளைக்கோஜன் மோஸ்ட்லி எதில் இருக்கக்கூடியது அப்படின்னா வந்துட்டு நமக்கு அந்த பாலிசாக்கரைட் வந்து இருக்கக்கூடியது. சரியா. ஸோ நிறைய மோனோசாக்கரைட் ஒன்று சேர்ந்தால் அது பேர் நம்ம என்ன சொல்கிறோம், பாலிசாக்கரைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. சரியா. ஸோ கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச் அண்ட் கிளைக்கோஜன் சொல்லக்கூடியது. ஸோ மெயினாக இதை நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. இப்போ லொக்கேஷன் இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மவுத் இருக்குது, இதில் டைஜஸ்டோபேகஸ், ஸ்டொமக் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மவுத்தில் இந்த கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சரியா. ஸோ அங்கே மவுத்தில் என்ன ப்ராசஸ் ஆகுதுன்னா வித் ஹெல்ப் ஆஃப் என்ன என்சைம் சலைவர் அமிலேஸ் டைலைன் சொல்லக்கூடியது. அதர்வைஸ் கலந்தது டைலைன் சொல்லக்கூடியது ஓகேவா. அதில் வந்து ஒரு என்சைம்ஸ் இருக்குது மவுத்தில் என்னப்பா இருக்குது, சலைவர் அமிலேஸ் அது டைலைன் சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து ஆக்ட் பண்ணுது. சரியா. மவுத்தில் வந்து ஆக்ட் பண்ணுது. சலைவர் அமிலேஸ் ரெண்டது டைலைன் சொல்லக்கூடியது. சலைவர் அமிலேஸ் ரெண்டது டைலைன் சொல்லக்கூடியது. அப்படி ஆக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ச் வந்து மால்டோஸாக மாற்றும். ஸ்டார்ச் என்னது உனக்கு மால்டோஸாக வந்து மாற்றும். ஓகே. அடுத்து அதே அந்த கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உனக்கு எதில் வந்து ஆக்ட் பண்ணுறதுனா ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடியது. ஓகே. அதில் வந்து என்னது அந்த பேன்க்ரியாட்டிக் அமிலேஸ் வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ பேன்க்ரியாட்டிக் அமிலேஸ் வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு அது உனக்கு என்னவோ மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொன்னது என்சைம். பேன்க்ரியாட்டிக் அமிலேஸ் சொல்லக்கூடிய ஒரு என்சைம். அது ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடியது மோனோசாக்ரைடா ஓகேவா மாறுது உனக்கு. சரியாக ப்ரோக்கன் டவுன் ஆகுது. ஸோ அதை என்னது குளுக்கோஸ்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் டைசாக்ரைடே வந்து ப்ரோக்கன் டவுன் ஆகுது. சரியா. மால்டோஸ், லாக்டோஸ் அண்ட் சுக்ரோஸ் வந்து மாறுது. ஓகே. மால்டோஸு, லாக்டோஸ் அண்ட் சுக்ரோஸ் அதாவது என்ன சொல்லணும்னா டைசாக்ரைட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சரியா. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் மெம்பரேட் இதிலே தான் அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் அந்த லியூன் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ அதில் மால்டேஸ், லாக்டேஸ் அண்ட் சுக்ரேஸ்னு சொல்லக்கூடியது. மால்டேஸ் இது லியூன் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடியது. ஓகேவா. இண்டஸ்ட்ரியல் ஜூஸில் மெயினாக சொல்கிறோம் சக்க சென்டிகஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம மால்டேஸ், லாக்டேஸ் அண்ட் என்னது சுக்ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம்ஸ் நம்ம சொல்லக்கூடியது. சரியா. இது எல்லாமே மாறுது. சரியா. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எது இந்த மோனோசாக்கரைடு அப்புறம் வந்து டைசாக்கரைடு மால்ட் அதாவது இந்த மால்டேஸ் ஓகேவா. மால்டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ உனக்கு ஆல்ரெடி நம்ம முன்னாடி நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஓகே. அந்த மால்டேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம். மால்டேஸ் சொல்லக்கூடியது ஒரு என்சைமு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மால்டேஸ் இருக்கா. இந்த என்சைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மால்டோஸ் அதாவது 2 குளுக்கோஸ் மாலிகுல் சொல்லக்கூடியது. ஓகே. 2 குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் சேர்ந்து என்னது ஒரு மால்டோஸ் வித் ஹெல்ப் பண்ணது மால்டேஸ் என்சைம் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது மால்டேஸ், சுக்ரேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சுக்ரேஸ்னு சொல்லக்கூடியது சுக்ரோஸ். ஓகே. சுக்ரேஸ் அப்படின்ற என்சைம் மூலிமா இது ரெண்டு சேர்ந்து குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ் வந்து ப்ரோக்கன் டவுன் ஆகும். குளுக்கோஸ் ப்ளஸ் என்னது ஃப்ரக்டோஸ். லாக்டோஸ், லாக்டேஸ் மூலிமா குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் உனக்கு. சரியா. ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி வந்து உனக்கு வந்து வருது அப்படின்னா வந்து ஆக்டிவ் வந்து பெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட் மூலிமா. ஆக்டிவ் வந்து என்னது பெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட் மூலிமா. ஸோ மோனோசாக்கரைடு வந்து அதாவது குளுக்கோஸாக மாறுது. மோனோசாக்கரைடு இதெல்லாம் ஏன்னா முன்னாடி நான் சொல்லிட்டேன் ஃபைனலாக கார்போஹைட்ரேட் உனக்கு என்னவோ ப்ரோக்கன் டவுன் ஆகணும் வந்துட்டு மோனோசாக்கரைடு வந்து ப்ரோக்கன் டவுன் ஆகும் உனக்கு. லைக் குளுக்கோஸ் வந்து ப்ரோக்கன் டவுன் சுகர்னு சொல்லக்கூடியது. சரியா. ஸோ ஆக்டிவ் அண்ட் பெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட் மூலிமா எங்கே ரீச் ஆகுது அப்படின்னு பிளட் ஸ்ட்ரீமுக்கு வந்து என்டர் ஆகிடுது லாஸ்ட்டாக வந்து. ஓகேவா.
ஸோ அதை முன்னாடி சொல்லிட்டேன். கார்போஹைட்ரேட்ஸ் broken down into the monosaccharide. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆக்டிவ் அண்ட் பெஸ்டிசைட் டிரான்ஸ்போர்ட் மூலிமா எங்கே ரீச் ஆகுது? டு ரீச் ஆனது பிளட் ஸ்ட்ரீம். இது ஃபர்ஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடியது. இது நெக்ஸ்ட் ஒன் லிப்பிட்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ மவுத்தில் எந்த ப்ராசஸ் உனக்கு நடக்கல, ஈசோபேக்ஸ் நடக்கல, ஸ்டொமக்லேயும் வந்து நடக்கல. சரியா? ஸோ உனக்கு எங்கே நடக்க மட்டும் ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் நடக்குது. எங்கே நடக்குது? ஸ்மால் இன்டெஸ்டைனில். எது லிப்பிடை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பைல் சால்ட், பேன்கிரியாட்டிக் லைபேஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் லிப்பேஸ்னு கொடுத்துருக்காங்க அவனுக்கு. பைல் சால்ட்டு, பேன்கிரியாட்டிக் லிப்பேஸ் அண்ட் என்னது இண்டஸ்ட்ரியல் லிப்பேஸ். ஓகே, இதில் இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் வந்து ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? ஆக்ட் பண்ணி நமக்கு வந்து ஃபேட்டி ஆசிடு, டைக்ளிசரைடு அண்ட் மோனோக்ளிசரைடு மாறுது. ஃபேட்டி ஆசிட், டைக்ளிசரைடு என்னது மோனோக்ளிசரைடு. ஸோ இதெல்லாம் எது மூலிமா அப்படின்னா வந்து லிப்பேஸ் அப்படின்ற என்சைம் மூலிமா. லிப்பேஸ் அப்படின்ற என்சைம் மூலிமா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபேட் உனக்கு என்னவோ மாறும் அப்படின்னா ஃபேட்டி ஆசிடாகவும் டைக்ளிசரைடாகவும் அண்ட் வந்து மோனோக்ளிசரைடாகவும் மாறுது. சரியா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ அதுக்கு இது எல்லாமே ஓகேவா கூத்துற மாதிரி ஃபைனலாக ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிளிசராலாக முன்னாடி நம்ம படிச்சுக்கோம். ஃபேட்டுன்னு சொல்லக்கூடியது. ஸோ லிப்பேஸ் அப்படின்ற என்சைம் மூலிமா ஸோ என்னவோ மாறும் அப்படின்னா வந்து ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் மோனோக்ளிசரைடு கொடுத்துருப்பாங்க. மோனோக்ளிசரைடு வந்து அகைன் ஹைட்ரலைஸ் பண்ணும்போது எனக்கு அது என்னவோ மாறினா ஃபைனலாக வந்து ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் வந்து கிளிசராலாக மாறும். ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் வந்து கிளிசராலாக மாறும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்யூஷன் மூலிமா. ஓகேவா? டிஃப்யூஷன் மூலிமா ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்னா அந்த லார்ஜர் ஃபேட் பார்ட்டிகல் சொல்லக்கூடிய என்ன வந்து ஸ்மாலர் ஃபேட் குளோபல்ஸாக மாறும். ஸோ அதுக்கு பேர் நம்ம சொல்கிறோம் மைசிலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னப்பா சொல்லக்கூடியது? மைசிலஸ். ஓகேங்களா? ஸோ மைசிலைஸ்க்கு அப்புறமா வந்து பண்ணிட்டு அதை உனக்கு சுற்றி வந்து கைலோ மைக்ரான் சொல்லக்கூடியது. கைலோ மைக்ரான் சொல்லக்கூடிய என்ன பண்ணிட்டு ப்ரோட்டீன் கோட்டட் குளோபல் சொல்லக்கூடியது. அந்த ஸ்மாலர் ஃபேட் குளோபல்ஸை சுற்றி வந்து அந்த ப்ரோட்டீன் கோட்டட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? கைலோ மைக்ரா அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் எக்ஸோசைட்டிஸ் மூலிமா வந்து பண்ணிட்டு டு லிம் வெசல்ஸ் தென் பிளட் ஸ்ட்ரீம் வந்து என்ட்ராகன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து லிப்பிட் அப்படின்னு நம்ம சொல்லணும் நம்ம. ஓகே, அடுத்து ப்ரோட்டீன் சொல்லக்கூடியது. ஸோ ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் ஸோ மெயினாக வந்து அதில் கூடிய என்சைம் பெப்சின். ஓகேவா? ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய இந்த ப்ரோட்டீன் இட் இஸ் மேட் ஆஃப் ஏன்னா டைரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியாது. இட் இஸ் மேட் ஆஃப் என்னது அமினோ ஆசிட் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ப்ரோட்டீன் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பெப்சின் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்குது. இது பேன்கிரியாட்டிக் ஜூஸில் செக்கிடக்கூடிய என்சைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பெப்சின் சொல்லக்கூடியது. ஸோ இந்த பெப்சின் சொல்லக்கூடியது வந்து ப்ரோட்டீன் உனக்கு என்னவோ மாற்றோம்னா பெப்சின் இஸ் ஒன் ஆஃப் த என்சைம். அதை ப்ரோட்டீனை உனக்கு என்னவோ மாற்றுது அப்படின்னா என்னவோ மாற்றுது ப்ரோட்டீன் வித் ஹெல்ப் ஆஃப் பெப்சின் என்சைம். ஸோ இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ரோட்டியேசஸ் ப்ளஸ் அண்ட் பெப்டோன் சொல்லக்கூடியது. ப்ரோட்டியேஸ் ப்ளஸ் அண்ட் பெப்டோனாக வந்து மாறுது. எது? ப்ரோட்டீன் சொல்லக்கூடியது. சரியா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இது எதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு? ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் ஸ்டொமக்கில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் உனக்கு. ஓகேவா? ஈசோபேஸ் கிடையாது, மவுத்லையும் கிடையாது. டைரெக்டாக எங்கே நடக்குது? ஸ்டொமக்கில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் இந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ மெயினாக அதில் என்னென்ன என்சைம்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ் அண்டு ட்ரை டைபெப்டிடேஸ்னு சொல்லக்கூடியது. இது ஸ்மால் இன்டெஸ்டைனில் முக்கியமாக அந்த பேன்கிரியாட்டிக் ஜூஸ் இருக்கும். அந்த பேன்கிரியாட்டிக் ஜூஸில் செக்கிட் ஆகக்கூடிய என்சைம் சொல்லக்கூடிய ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ் அண்டு ட்ரை டைபெப்டிடேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து இதில் ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து ஆக்ட் பண்ணும்போது சரியா ஒவ்வொரு என்சைம்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ நமக்கு வந்து டைபெப்டைட்ஸ், ட்ரைபெப்டைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிடாக மாறுது. டைபெப்டைட்ஸு, ட்ரைபெப்டைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிடாக மாறுது. சரியா? ஸோ மாறி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் அண்ட் பெஸ்டிசைட் டிரான்ஸ்போர்ட் மூலிமா ஸோ இது எல்லாமே நமக்கு ஃபைனலாக என்னவோ மாறுது உனக்கு அமினோ ஆசிட் வந்து கன்வெர்ட் ஆகும் உனக்கு. ஏன்னா ப்ரோட்டீன் வந்து டைரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியாது. ப்ரோட்டீன் எப்படி இருக்கணும் உனக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்? அமினோ ஆசிட் அந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும். சரியா? ஸோ அப்படி ஆக்டிவ் அண்ட் பெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் மூலிமா ஓகேவா அது என்ன அமினோ ஆசிடாக மாறுது. ஸோ அகைன் இந்த ஆக்டிவ் அண்ட் பெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட் மூலிமா ஃபைனலாக இந்த அமினோ ஆசிட்ஸ் கூட எதில் போய் ரீச் ஆகுது? பிளட் ஸ்ட்ரீமில் போய் ரீச் ஆகுது. அதாவது ஜென்ரலாக இது சொல்லணும் எப்படின்னா கார்போஹைட்ரேட் வந்து என்ன broken down மோனோசாக்கரைடு broken down ஆகி ஆக்டிவ் அண்ட் பெஸ்டிசைட் டிரான்ஸ்போர்ட் மூலமா பிளட் ஸ்ட்ரீமில் வந்து ரீச் ஆகுது. அதுமாதிரி லிப்பிட்ஸ் சொல்லக்கூடியது ஓகேவா அவனுக்கு வந்து எப்படி வந்து broken down ஆகுதுன்னா ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் வந்து broken down ஆகுது. ஸோ ஃபைனலாக இட் ரீச் ஆனது லிம்போட்டிக் வெசல்ஸ் அண்ட் பிளட் ஸ்ட்ரீமில் வந்து ரீச் ஆகுது. ஸோ அது எந்த ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க அந்த டிஃபியூஷன் ப்ராசஸ் மூலிமா. ஸோ அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் சொல்லக்கூடியது அது அமினோ ஆசிடை வந்து broken down ஆகி ஃபைனலாக வந்து ஆக்டிவ் அண்ட் பெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் மூலமா அது எங்கே போய் ரீச் ஆகுது? பிளட் ஸ்ட்ரீம் போய் வந்து ரீச் ஆகுது. ஸோ பிளட் ஸ்ட்ரீம் வந்து ரீச் ஆகும்போது அங்கே இருக்கிற அந்த பாடி டிஷ்யூ ஒரு செல்ஸ் எல்லாமே அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது. என்ன யூட்டிலைஸ் பண்ணி எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அந்த ப்ராசஸ் பற்றி நம்ம என்ன சொல்கிறோம்னா அசிமிலேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஓவரால் அப்சார்ப்ஷன், assimilation and assimilation of protein, carbohydrate and fat அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.